சென்னை சிஐடி நகரில் உள்ள அப்போலோ ஸ்டடி சென்டரில் தமிழ் வழியில் பயின்ற 3 மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை சிஐடி நகரில் இயங்கி வரும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி நிறுவனமான அப்போலோ ஸ்டடி சென்டரில் பயின்றவர்களில் 3 மாணவர்கள் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தங்களது தேர்ச்சி குறித்து அவர்கள் கூறும்போது, தமிழ் வழியில் படித்து மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், தாங்கள் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அப்போலோ ஸ்டடி சென்டர் நிறுவன இயக்குனர் சாம் ராஜேஸ்வரனுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினர். நான் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்பா, அம்மா, அப்புறம் பவித்ராக்கா எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் யூஜி கெமிஸ்ட்ரி ஹோலி கிராஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் 2021 என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாமே அப்போலோவில் தான் பண்ணேன். இந்த ஜேர்னியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த சாம் ராஜேஸ்வரன் சார் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கரெக்டான சோர்ஸ் மெட்டீரியலோட கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாராலையும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில் 14th ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டு லெவலில். ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸும் தமிழ் வழியில் தான் எழுதி இப்போ 14 ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னென்னா பொதுவாக டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் வழியில் எக்ஸாம் எழுதினோம்னா மார்க்ஸ் வராது, இப்போ நம்மளால் பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ அது அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மார்க் செக்யூர் பண்ணுறதுக்கு அப்போலோ இன்ஸ்டியூட்டும் சாம் சாரோட கைடன்ஸும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சமீபத்தில் நடந்த குரூப் 2 தேர்வில் ரிட்டன் எக்ஸாமில் டாப்பராக வந்திருக்கேன். நான் ப்ரிலிம்ஸ் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். எல்லாத்துக்குமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலே பேசிக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ ஸ்கூல் புக்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் நான் அப்படி தான் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு நான் அப்போலோ அகாடமி ஜாயின் பண்ணேன். இவங்க தான் எனக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தாங்க. எப்படி எழுதணும் எல்லாமே இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது. இவ்வளோ நாள் என்னோடய ஜேர்னியில் என்னோட அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அப்போலோ அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.